ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் கண்டஸ்டன்ட் யாரும் தெரியாது. ஏன்னா விஜய் சேதுபதி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கமருதீன் வந்துட்டார், பாரு வர முடியல, பர்சனல் ஒர்க்கெல்லாம் அவங்க வரலன்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ எல்லா கண்டஸ்டன்ட் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, பார்வதி வரலன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு சில நினச்சிருப்பாங்க. அவங்கள வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுறது. இப்போ திடீர்னு சர்ப்ரைஸாக வர போகிறாங்க. ஸோ இதை பார்த்தா அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா கமருதீன் வரும்போது சாண்ட்ராவும் பிரஜனும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல, அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க, நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்வதி வரும்போது ஏற்கனவே இவங்க வேறு பேசியிருக்காங்க. பார்வதி நான் உனக்கு சிஸ்டர் மாதிரி தான், உனக்கு அம்மாவாக இருப்பா, அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அவங்க போயிட்டு கட்டிப்பிடிச்சு அழ போகிறாங்களா, அந்த எமோஷனல் எப்படி இருக்க போகுதுன்னு உண்மையாகவே தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரோரா சின்ஹில் இருக்காங்க இல்லையா, அவங்களும் திவ்யாவும் நேற்று எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அவங்க 2 பேர் நேம் சொல்லும்போது ஏன்ச்சின்னு கை தட்டாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக இவங்க பார்த்துருப்பாங்க. பார்வதியும் சரி கமருதீனும் சரி வெளில பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேர் எப்படி இவங்ககிட்ட ஃபேஸ் பண்ண போகிறாங்க. கமருதீனே சொல்லிட்டாரு, அரோரா வந்தானே உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லும் போதே அவர் ஆன்ற மாதிரி ஒரு நக்கலாக சொன்னார். அப்பயே புரிஞ்சிட்டு இருப்பாங்க அரோரா, ஓகே வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருக்கான், நம்ம அவன் பின்னாடி பேசுனது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எவிக்ட் ஆகி வராங்க. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், எப்படி அவங்க ஒருத்தர் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் சீன் நடக்க போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மக்களே நீங்களும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.